அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளையும் அந்த மல்லிகை செடியை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருந்த நாங்கள் நேற்றுக்கு ஆவலோடு செடியை பார்க்க போனோம். எல்லா செடிகளுமே நல்ல பூக்களோட நல்லா இருந்துச்சு. இது வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜாதி மல்லி கொடி, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் மல்லியும் இருக்குது. இந்த ரெண்டு செடியுமே 1 இயர் செடி. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் போல இடத்துல இதை வச்சு மேலே ஏற்றி விட்டுருக்கோம். மேலே ஏற்றி விட்டதுனால பூக்கள் சரியாக பறிக்க முடியல. ரோடு அப்படிங்கிறதுனால மாடு கடிக்காமல் இருக்க மெஸ்கட்டி இருக்கும். இருந்தாலும் எங்கள் பாப்பா கேட்டுக்கிட்டதுனால முடிஞ்ச அளவு பூக்களை பறிக்கலான்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். தரையில் வச்சிருக்கக்கூடிய செடி அப்படிங்கிறதுனால மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நல்ல மக்கிய எரு போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். அதே போல் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக மீன் நம்மளும் கொடுக்குறேன். அதுபோல் அரிசி கழுவுற தண்ணி, வடிக்கிற சாதத்தோட கஞ்சி தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா புளிக்க வச்சு இந்த செடிகளுக்கு ஊற்றி விடுவேன். பெருசாலாம் பராமரிப்பு கிடையாது. மாதம் ஒரு முறை நம்ம உரம் கொடுத்தாலே போதும். ஹைட்டாக இருக்கிறதுனால பறிக்க முடியலை. இவ்வளோ பூ தான் பறிக்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் வீட்டுக்கு முன்னாடி நல்ல வாசனையோடு இருக்கும்போது அழகாக இருக்குது. சரி வாங்க, மாடியில் ஒரு மல்லி செடி இருக்குது, அதில் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பார்க்க போகலாம். நாங்கள் போனோம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொட்டுகளோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு மல்லி செடி தாங்க வச்சு 1 வருஷம் ஆன செடி, அவ்வளோதான். இந்த மல்லி செடி வச்சு 1 மந்த் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன், நல்ல வியூஸ் போயிடுச்சு. தொடர்ந்து இந்த மல்லி செடியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் கொடுத்தாலே செடிகள் நல்லா பூக்கும். 18 டேஸ் முன்னாடி ஊருக்கு போனேன். பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட செடிக்கு தண்ணி விட ஏற்பாடு பண்ணியிருந்தேன். திருப்பி வர வரைக்கும் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு போகிறதுக்கும் 2 டேஸ் முன்னாடி கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். அதன் பிறகு ஊருக்கு போகிற அன்னைக்கு மேல் மண்ணை நல்லா கிளறி 2 கைப்பிடி அளவுக்கு மக்கின எரு கொடுத்தேன். 18 டேஸ் கழித்து பார்த்தா 1 மந்த் முன்னாடி எவ்வளோ பூக்கள் பூத்துச்சோ அதை விட அதிகமான பூக்கள் இருந்துச்சு. செடியில் இவ்வளோ மொட்டுகளை பார்க்கவும் காலையில் பூத்த அப்புறம் எப்படி இருக்கணும் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் போய் எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோடைக்காலம் முழுவதுமே மல்லி நல்லா பூக்கும். நல்ல வெயில் இருக்கக்கூடிய இடத்துல மல்லி செடியை வைக்கணும். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக செடி வாடி போகாத அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 20 நாளுக்கு ஒரு முறை நல்ல ஒரு உரம் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை மீன் அமலம், அரிசி கழுவுற தண்ணி கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு முறை அதுபோல் கடலை புண்ணாக்கு கரைசலும் கொடுக்கலாம். பெரிய அளவில் கஷ்டப்பட்டெல்லாம் பராமரிக்க வேண்டாம். மேல் மண்ணை கிளறி நல்ல உரம் கொடுத்தாலே கண்டிப்பாக கோடை முழுவதும் மல்லி உங்கள் வீட்லையும் பூக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சீசனில் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது 2 பதியம் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் மண் ஃபில் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பெரிய கொடி ஒன்றை வளைச்சி அதில் புதைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான பதியம் போடுற முறை. பதியம் போட்ட செடியில் புது தளர் வந்த உடனே கட் பண்ணி எடுத்து அந்த பாட்டை அப்படியே நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். புது செடியாக மாறிடும். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கொடியை வளைச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கேன். கலர் வந்த உடனே தோண்டி எடுத்து புதுசாக நட வேண்டியது தான். எனக்கு பூக்கள் ரொம்ப அழகாலாம் கட்ட தெரியாது. இப்போ தான் கட்டி பழகுறேன். தெரிஞ்சவாறு கட்டியிருக்கேன். என் குழந்தைங்க கண்டிப்பாக அதை விரும்பி வைப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லி செடி வளர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.